முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமாக உட்கார வச்சு கேட்டிருக்காங்க. அப்புறம் தனித்தனியாக விசாரணை நடந்திருக்கு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே புஷ்யானந்த் என்ன செஞ்சுட்டாராம், எனக்கு வந்து தெரியாதுங்க, நான் அந்த ஆர்கனைஸ் பண்ணதெல்லாம் ஆதவ அர்ஜுனாவும் மாவட்ட செயலாளரும் தான், நான் வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் இங்கே சொன்ன அதே மாதிரி தான் அங்கேயும் சொல்லியிருக்காப்புல. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் என்ன பண்ணுறாருன்னா, புஷ்யானந்தில் சில கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப இவர் இன்டர்ஃபியர் ஆகி பதில் சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனா. அப்போ தான் அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, தனித்தனியான விசாரணை நடந்திருக்கு. விசாரணைலாம் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுக்கடையில் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கப்போ விஜய் வந்து ஃபோனில் அவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான விசாரணை போகுது, ரொம்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா, குறிப்பாக என்னை கூப்பிடுவாங்களா, விசாரணைக்கு என்னை கூப்பிடுவாங்களாங்கிறது கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு தான் பெரிய அளவில் எல்லாருக்கும் தெரியல, ஆன்சர் தெரியல என்ன விசாரணை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, தொடர்ந்து போகுது, பேக் டு பேக் போகுதுங்கிற போது உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களாங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். இப்போ இந்த விசாரணை முடிஞ்சு திருப்பி அடுத்த கட்ட விசாரணைக்கு அவங்க கூப்பிடுவாங்க. இதில் முக்கியமாக அந்த அஜித்குமாரனுடைய வாக்குமூலத்தை தான் இவங்க இம்பாக்டாக பார்க்குறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கூட முன்ன பின்ன ஏதாவது சொல்லி கூட அவங்க வந்துடலாம். இவர் தான் அந்த மெயின் விட்னஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் அந்த வேனில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த ரெண்டும் தான் இப்போ மெயினான விட்னஸாக இருக்குது.